ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சார் வணக்கம். வணக்கம் சார், கடந்த சில நாட்களாக மேயருக்கும் எம்எல்ஏக்கும் நடுவில் ஏகப்பட்ட பிரச்சனைகள் போய்கிட்டு இருக்கு. இது தொடர்பாக பேசக்கூடிய ஆதவர்ஜுனா அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலில் ஒரு மேயரை ஜெயிச்சு காட்டுங்க பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு சவால் விட்டுருக்காரு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? இல்லை, இது இப்போ இந்த இடம் தான் நமக்கு சந்தேகம் வருது. இந்த சம்பவம் நடந்ததுனால இவங்க அங்கே கொண்டு போகிறாங்களா, இல்லை அடுத்த கட்ட திட்டம்? அதாவது மோடியை தான் நீங்கள் எப்பயுமே சொல்லுவாங்க, மோடிக்கும் விஜய் அவர்களுக்கும் நிறைய ஒற்றுமைகள் அப்படின்னு நம்ம தொடர்ந்து பேசினாலும், ஒரு எலெக்ஷன் முடிஞ்சால் அடுத்த எலெக்ஷன் மோடை நோக்கி நகர்ந்துடணும். அவங்களுக்கு அங்கே மக்கள் திட்டங்கள் அதெல்லாம் எதுவும், பீகாரில் அவங்க ஜெயிக்கிறாங்க, ஜெயிச்சதும் பீகார் இங்கேருந்து பிரம்மபுத்திரா நதி பீகார் வழியாக மேற்கு வங்கத்துக்கு போது அடுத்து வங்காளம் தான் சொன்னாங்க, ஜெயிச்சாங்க, வேலைகளை பார்த்தாங்க. அந்த மாதிரி இந்த எலெக்ஷன் முடிஞ்சுது, அடுத்த இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இதை நோக்கி அதை டீவியேட் பண்ணுற இடத்துக்கு இதை பயன்படுத்துகிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. உங்களுக்கு குத்துவிளக்கு ஏற்றுறதுலாம் புரோட்டோகால் இருக்காங்கிறது வேறு, ஆனால் அது எங்கே தொடங்குது? குத்துவிளக்கு ஏற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிப்பன் வெட்டுறதுலேருந்தே அந்த இஷ்யூ ஸ்டார்ட் ஆகுது. முன்னாடி மேயர் நிற்கிறாங்க, மேயருக்கு பின்னாடி இருந்த எம்எல்ஏ அவங்க கத்திரிக்கோளை உள்ள நீட்டி வெட்டினது இஷ்யூலேருந்து அது தொடங்குது. பட் அது எங்கள் ஈகோ கிளாஷாக மாறி போச்சு. இது புரோட்டோகால் இல்லை, நீங்கள் இணைந்து சேர்ந்து எக்ஸிஸ்ட் ஆகி நடத்தணும்னா அதுதான் மக்களுக்கு நல்லது. அன்ஃபார்ச்சுனேட்லி நீங்கள் போய் பாலிடிக்ஸில் தான் நிற்கிறீங்க. இப்போ ஆதவர்ஜுனா அவர்கள் வச்சதில் ஒரு விஷயம் என்னென்னா, அது நடப்பதற்கான வாய்ப்பு கூட இருக்குது. ஏன்னா கடந்த காலத்தில் நகராட்சி தேர்தல் அப்படின்றது வரும்போது திமுக தான் ஸ்வீப் பண்ணுச்சு, ஒரு மேயர் கூட அதிமுகவால் எடுக்க முடியல. இன்னொரு அட்வான்டேஜ் நீங்கள் லிட்ரலி யோசிச்சிங்கன்னா, நகராட்சி தேர்தல்களில் ஊரக உள்ளாட்சியில் ஊராட்சி மன்ற தலைவருக்கோ இல்லை அதுக்கு கீழே இருக்கக்கூடிய வார்டு மெம்பருக்கோ கட்சி சின்னம் கிடையாது. அங்கே எல்லாருமே சுயேட்சைகளாக கருதப்படுவார்கள். விசில் இல்லாமல் அங்கே நீங்கள் கண்டெஸ்ட் பண்ணணும். ஊராட்சி பகுதிகளில் நடக்கிற தேர்தல்களில் கட்சியினுடைய கட்டமைப்பு இல்லைன்னா அது அவைக்காவைக்கே சிக்கலாகலாம். இங்கே விசில் இருக்குது, ஓட்டே அவங்க விசிலுக்கு போடுறதுக்கு தான் மக்களை தயார்படுத்தியிருக்காங்கன்னும் போது அந்த கான்ஃபிடென்ஸும் இருந்திருக்கலாம். ஆளுங்கட்சியாக இருக்கும்போது நீங்கள் சில வேலைகளை முடுக்கி விட்டு அதிகாரிகளை களமிறக்கி விட்டு இதெல்லாம் சேர்ந்த வார்த்தையாகவும் நம்ம அதை பார்க்கலாம். அதாவது இந்த மேயர் மற்றும் எம்எல்ஏ பல்லவி அவர்களுக்கும் மேயர் பிரியா அவர்களுக்கும் எம்எல்ஏ பல்லவி இந்த சிக்கல்ங்கிறத பயன்படுத்தி கொண்டு ஸ்கோர் பண்ணி இதை பதிவு பண்ணுறாரோ என்றதை நம்ம அதை ரீட் பண்ணலாம். இதை தாண்டி இந்த இஷ்யூஸ் போகும். ஏன்னா எதர் நீங்கள் என்ன பண்ணணும், அவங்களுக்கு பிப்ரவரி வரைக்கும் டென்யூர் இருக்குது மேயர் பிரியா அவர்களுக்கு. சரி, ஏன்னா இவங்க ஆட்சிக்கு அடுத்த பிப்ரவரியில் தான் எலெக்ஷன் நடந்தது. அப்போ இன்னும் நாட்கள் இருக்குன்னா, இங்கே சென்னைக்குள்ளே இயங்கக்கூடிய நீங்கள் ஸ்கூல்ஸோ இல்லை மற்ற ரோட்ஸோ இந்த விஷயங்கள் எல்லாம் எம்எல்ஏக்கள் எப்படி டீல் பண்ண போகிறாங்க, ஒரு ஹெட் டு ஹெட் கொலிஷனாக போகுமா, அப்படி போனால் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் நிர்வாகம் சார்ந்த சிக்கலாக போகிறது. இதில் யார் ஸ்கோர் பண்ணுறா, யார் நரேட்டிவை செட் பண்ணுறாங்கிறத பொறுத்து மக்களிடம் அவங்க அடுத்த எலெக்ஷனுக்கான வேலைகளை இப்போயே ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இப்போ வார்டு கவுன்சிலர்ஸ்க்கு பொறுத்த வரைக்கும் இப்போ டிஎம்கே என்ன யோசிக்கும், இப்போ இருக்கிற இடம் இதுதான், இங்கே கடைசி கட்டத்தில் வேலைகளை முடுக்கி விட்டு தீவிரமாக ஒர்க் பண்ண வச்சா நம்ம இதை ஒரு தன்மான பிரச்சனை நினச்சாச்சும் திரும்ப அதை கைப்பற்றணும்னு அவங்க யோசிப்பாங்க. அகைன் பாலிடிக்ஸாக போய் நிற்கிது. இப்போது ஆரம்பத்தில் நீங்கள் சொன்னீங்க பிஜேபி மாதிரியே விஜய் அவர்கள் செயல்படுறாரு அப்படின்னு. ஸோ இது ப்ரெஸ்ஸில் சந்திக்காததை வச்சு சொல்கிறீங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். ஆனால் இன்றைக்கி பேசக்கூடிய நிர்மல்குமார் அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ப்ரெஸ்ஸை சந்திக்கணும்னு எந்த ஒரு ரூல்ஸும் கிடையாது, அதை நீங்களாக கட்டமைக்காதீங்க அப்படின்ற மாதிரி ஒரு இது பயன்படுத்துகிறாரு. இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? அதாவது நாங்கள் சந்திப்போம்னு நீங்கள் நம்பிட்டு இருந்தீங்கன்னா நம்பாதீங்க, நாங்கள் செய்ய மாட்டோங்கிறத அப்ரப்டாக அவர் இப்பயே தெளிவுபடுத்துகிறார். ஏன்னா அவர் நாளைக்கு வரலாம், சந்திக்கலாம்னு ஒரு நம்ம நினச்சிட்டு இருக்கோம். இல்லை போகிற இடத்தெல்லாம் மைக்கி எடுத்துகிட்டு போகாதீங்கிறது இப்போ அவர் சொல்ல வராரான்னு ஒரு கேள்வி எழுது. அவர் இதில் ஒன்று, ஊடகங்களுக்கு இருக்கக்கூடிய ஊடகவியலாளர்கள் அங்கே பின்னாடி ஓடக்கூடியவர்கள் தான் உள்ளபடியே பரிதாபத்துக்குரியவர்கள். காரணம், கட்சியை விஜயை பாய்காட் பண்ணுவதற்கு ஒருவேளை மோசமாக நடத்தப்படுகிறார்கள். நீங்கள் மேனிஃபெஸ்டோவாகட்டும் அல்லது வேட்பாளர் பட்டியல் ரிலீஸ் பண்ணும்போது கார் பார்க்கிங்கில் நிற்க வச்சு அங்கே எல்இடி போட்டு பார்த்து நீங்கள் இங்கேருந்து நோட்ஸ் எடுத்துங்கன்னாங்க. அன்றைக்கே பாய்காட் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்கணும். அல்லது அதற்கு பிறகு இப்போ நடந்த திருச்சி கூட்டத்தில் பந்தலுக்குள்ளேயே விடலை. வழக்கமாக மாநாட்டு பந்தல், மாநாட்டு திடல், திமுக அதிமுக இல்லை ஃபார் தட் மேட்டர் எந்த கட்சி ஆர்கனைஸ் பண்ணாலும் ப்ரெஸ்ஸுக்கான ரோங்கிறது தனியாக இருக்கும். அங்கே முன்னாடி அந்த 2 ரோவை கொடுக்கறது இல்லை, அதுக்கான ஸ்பெஷலாக அந்த சைடு ஒரு இடத்த அலாட் பண்ணுறதுங்கிறது தொடர்ந்து நடக்கக்கூடியது. உள்ள பந்தலுக்குள்ளேயே இடம் இல்லை, தனியாக வேறு சைடில் போட்டிருக்கோம். நீங்கள் அங்கே உட்காந்துட்டு ஷெட்டை உட்காந்து லைவாக பார்த்து அங்கேருந்து நோட்ஸ் எடுத்துக்கோங்க என்று சொல்வது, இது அத்தனையுமே பார்த்திங்கன்னா டாக்டிக்கலாக ப்ரெஸ்ஸு எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு தான் நான் வேணும், உங்களுக்கு வியூவர்ஷிப்போ இல்லை அடுத்த கட்டத்துக்கு டிஆர்பியோ எது வேணுனாலும் நீங்கள் என் பின்னாடி வாங்க, ஆனால் நான் கண்டுக்க போகிறதில்ல, உங்களை மதிக்க போகிறது இல்லைங்கிறத
உறுதியாக சொல்லக்கூடிய இடம். பிரதமர் மோடி ஆச்சும் இப்போ 24 தேர்தலில் 2 ஆங்கரை கூப்பிட்டு உட்கார வச்சு உங்களுக்கு பிடிச்ச டிஃபன் என்னது தமிழ்நாட்டில் அப்படின்னு ரொம்ப கஷ்டமான கேள்வி. அதுக்கு அவர் உப்புமா அப்படின்னது இவங்க உடனே ஒரு சிரிக்க, அவர் உடனே அதுக்கு பதிலுக்கு அவர் ஒரு ஸ்மைல் பண்ண, இப்படியெல்லாம் ஏதோ ஒரு ஸ்டேஜ்டு இன்டர்வியூவாவது மோடி அவர்கள் 24 தேர்தலுக்கு முன்பாக நடத்தினார். 2 ஆங்கரை வச்சு 3 ஆங்கரை வச்சு பேட்டி கொடுக்குறதெல்லாம் ஒரு புதிய பெஞ்ச்மார்க்கு. அதை கூட விஜய் சார் செய்ய மாட்டாரோ என்பதாகத்தான் போகிறது. அதிகபட்சம் வேணால் 6 மாதத்துக்கு ஒரு வாட்டி இன்ஸ்டாவில் வேணால் லைவ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் அதை தாண்டி எதிர்பார்க்காதீங்கன்னு நிர்மல்குமார் சொல்கிறார். ஆனால் அந்த வார்த்தை இருக்கு இல்லையா, சொல்லணும்னு என்ன உங்களுக்கு அப்படின்னு உங்களுக்கு இருக்கா? அது என்ன விதியா, அது என்ன சட்டமா அப்படின்னு அவர் கேட்குறாரு. ரைட்டு. இப்போ இது ஆக்சுவலாக இது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஆராசா டச் பண்ண இடமாவது வருது பாருங்கள். நீங்கள் ஊடகவியலாளர்கள் எங்களை கேட்குறத விட அங்கே போய் கேளுங்க. உங்களுக்கு கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில் நீங்கள் ஜுடிஷியரியோ இல்லை எக்ஸிக்யூட்டிவோ அல்லது இந்த பக்கம் இது உங்களுக்கு லெஜிஸ்லேச்சரோ இவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதிகார வரையறை வைக்கிறீங்க. ஆனால் ப்ரெஸ்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் அப்படியான விஷயங்களை ஏன் சொல்லலை? ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், ரீசனபிள் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுங்கிற வார்த்தை பல இடத்துல கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி டிபேட்டில் பயன்படுத்தப்பட்டது. ஏன் நீங்கள் பண்ணலன்னு கேட்டபோது இந்த 3 பேரையும் கேள்விக்குட்படுத்துகிற அக்கௌண்டபிலிட்டி வைக்கக்கூடிய இடத்துல ஊடகங்கள் தான் இருக்கிறார்கள். அவங்களுடைய ஃப்ரீ வில்ங்கிறது ஃப்ரீ வில்லோட செயல்படுறது தேவைன்னு விவாதிக்கப்பட்டதாக ஒரு விஷயம் பதிவு பண்ணார். அதை கேட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு எங்ககிட்ட பைகிட்ட போடலான்னு வந்துடாதீங்கன்னு ஒரு வேளை நிர்மல்குமார் சொல்கிறாரா என்கிற எண்ணம் வருகிறது. ஊடகங்களுக்குத்தான் நான் சொன்னதை போல் ஊடகங்கள் பின்னாடி போகணும். நீங்கள் ஒருவேளை சுயமரியாதை எல்லாருக்கும் இருக்கும், ஆனால் எந்த இடத்துல இதை காட்டுறதுங்கிற சிக்கல் இருக்குது. நீங்கள் அவமானப்படுத்தப்பட்ட போது ரிப்போர்ட்டர்ஸ் எதிர்க்கிறாங்கன்னு நீங்கள் ரெசிஸ்ட் பண்ணுறாங்க, பாய்காட் பண்ணுறோன்னு முடிவெடுக்கிறாங்கன்னா சம்மந்தப்பட்ட ரிப்போர்ட்டர்களை அவங்களுடைய நிறுவனம் பேக் பண்ணுமா? என் ஊழியர்களுடைய சுயமரியாதையை தான் இது பண்ணி நீங்கள் அங்கே நின்றுட்டு இருக்க வேண்டாம், நீங்கள் வாங்க பார்த்துக்கலாம் என்று சேனல்ஸ் முடிவெடுக்குமா? அவங்க காம்படிஷனுக்கு அதை டிஆர்பினா இருந்து எடுங்கன்னு தான் சொல்லுவாங்க. அப்போ நிறுவனங்களுக்கான கணக்கு வேறவா இருக்குது. அவங்க தேவை ஏற்பட்டால் இந்த பிரச்சனைக்கு உள்ளான எம்ப்ளாயை டிஸ்ஓனும் பண்ணலாம். இப்போ ஊடக நிறுவனங்கள் எப்போ கார்பரேட் மயமாகி ஒரு ஸ்ட்ரக்சராக ஆர்கனைசேஷனாக ஃபார்ம் ஆகிட்டு லாப நோக்கத்தையும் நோக்கியதாக நகர்கிறார்களோ அந்த இடத்தில் இப்போ பரிதாபத்துக்குரியவர்கள் ஒழுங்காக நடத்தாமல் இல்ட்ரேட் பண்ணுறவங்க ஒரு பக்கம், நீ போனீங்கன்னா இருக்கிற இடம் இல்லாமல் கவர் மட்டும் பண்ணிட்டு வந்துருன்னு சொல்லக்கூடிய நிறுவனம் இன்னொரு பக்கம், நடுவில் அங்கே நின்று கிரவுண்டில் ஓடிக்கிட்டு இருக்கக்கூடிய பீட் ரிப்போர்ட்டர்ஸ்லேருந்து அவங்க தான் பரிதாபத்துக்குரியவர்களாக இந்த இடத்துல நிற்கிறாங்க. தான் சொல்ல மாட்டேன்னு அவர் சொல்வது என்பது ஏற்கத்தக்கதல்ல, செய்ய முடியாது என்பது அடாவடித்தனமானது. இல்லை, அவர் என்ன சொல்கிறாருன்னா அது அவசியம் இல்லை, உங்களுக்கு தேவையான கவர்மெண்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நாங்கள் உங்களுக்கு கொடுத்துட்றோம், அது போக நிறைய மினிட்ஸ் எல்லாமே நாங்கள் செய்தியாளர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவர் சிஎம் மட்டும் சந்திக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை அப்படின்ற மாதிரி அவர் என்ன சொன்னார். இது ஒரு கூடுதலாக இப்போ ஒரு 7-8 வருஷமாக தானே சேட்டலைட்லாம் வந்த பிறகு ப்ரெஸ் மீட்லாம் கொடுக்குறாங்கன்னு. காலங்காலமாக நீங்கள் ரிவர்ஸில் போனீங்கன்னா ப்ரெஸ் மீட்டுங்கிறது என் பிரிண்ட் ஃபார்மேட்டாக இருந்தால் ப்ரெஸ் மீட் இல்லைன்னா அவர் எப்படி முடிவுக்கு வந்தார்? விஷுவல் மீடியா வந்த பிறகு லைவ் போகுது. அதுக்கு முன்பாகவும் ஆர்கனைஸ்டு ப்ரெஸ் மீட்டை வச்சு அவ்வளோ பெரிய ரூம்ஸ்களில் உட்காந்து உங்களுக்கு ஃபேமஸ் ப்ரெஸ் மீட்ஸ் எவ்வளவோ இருக்குது. உங்களுக்கு ராஜீவ்காந்தி ஆக்சுவலாக அவருடைய அந்த அசாசினேஷனுக்கு முன்பாக அவர் அங்கேயும் ஃபார்மலாக ப்ரெஸ்ஸை சந்திப்பார். இறங்கினதும் ஏர்போர்ட்டில் லேட் ஆனதுக்கே மன்னிப்பு கோரியது, அதை கவர் பண்ண பத்திரிகையாளர்கள்லாம் 35 வருஷமாக இன்னும் இருக்காங்க. அப்படியெல்லாம் இப்போ தான் ப்ரெஸ் மீட்டுங்கிற கல்ச்சரே வந்துச்சுங்கிறது இருக்கு இல்லையா? விர்ச்சுவல் வாரியர்ஸ் விவரம் புரியாமல் பேசிகிட்டு இருந்தால் பரவாயில்ல, அவர் அமைச்சர். இத்தனைக்கும் அவர் ப்ரெஸ்ஸோடு ட்ராவல் பண்ணியிருக்காரு. கடந்த காலத்தில் அவர் வெவ்வேறு அமைப்புகளில் கட்சிகளில் இருந்தபோது அங்கே ஐடி விங்கை கோஆர்டினேட் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி பேக் எண்டில் இருந்து வேலைகள்லாம் அவர் பார்த்தவர் தான். அது புரியாமல்லாம் பேச அவர் கான்ஷியஸாக அந்த இடத்துல அதை திசை திருப்புகிறாரோன்னு ஒரு பார்வை இருக்குது. அடுத்தது, நான் ப்ரெஸ் ரிலீஸ்லாம் நாங்கள் கொடுத்துட்றோம் இல்லையா அரசுகள் அப்படிங்கிற இடம் நீங்கள் ப்ரெஸ் ரிலீஸில் தெளிவாக இருந்தால் சிக்கல் இல்லையே. நேற்றைக்கு நிறைய பேர் முதலமைச்சர் சந்திச்சாங்க. உங்களுக்கு ராஜ்யசபாவுக்கு நாமினேஷன் போடுறதுக்கெலாம் போனாங்க. டிஐபிஆர் அதை எப்போ ரிலீஸ் பண்ணுச்சு? நேற்று இரவு மதியம் போய் அவங்க ஃபைல் பண்ணுறாங்க. வெளியில் வரும்போது பிரவீன் சக்கரவர்த்தி மேகதாதன் அவர் அப்படியே இப்போ நாங்கள் ராஜ்யசபா தான் பேச வந்தோன்னு அவர் பாதியில் அப்படியே ஸ்கிப் பண்ணிவிட்டு போகிறாரு. பட் நீங்கள் முதலமைச்சருடைய ஃபார்மாலிட்டிஸ் அந்த விஷயங்களே டிஐபிஆர் எவ்வளோ லேட்டாக ரெஸ்பாண்ட் ஆகுது. நேற்றும் சரி, நேற்று முன்தினமும் சரி, அந்த வீடியோவே ஏறத்தாழ ஒரு 5-6 மணி நேரம் கழித்து தான் வருது. நீங்கள் அந்த ஸ்பான்டேனிட்டி மிஸ் ஆகுது. நீங்கள் ஆனதில் உங்களை நீங்கள் டிஐபிஆரில் கொடுக்குறீங்க. இது உங்களுக்கு வாக்கு செலுத்திய வாக்காளனுக்கு போய் சேர்றது, இந்த லாஸ்ட் மைல் கனெக்டிவிட்டி ஒரு குக்கிராமம் வரைக்கும் போய் சேர்றதுங்கிறது, இந்த ப்ரெஸ் ரிலீஸ் போய் சேர்றது வேகமாக, இல்லை டிஜிட்டல் மீடியா அதை கவர் பண்ணுறதோ, சோஷியல் மீடியாவோ இல்லை சேட்டலைட் மீடியா கவர் பண்ணி கொண்டு போய்ங்கிறது ஸ்பான்டனிட்டியாக, அந்த ரீச்சுங்கிறது யாருக்கு இருக்குது என்கிற கேள்வி இருக்குது. அதை விட முக்கியம், உங்கள் கவர்மெண்ட்டில் அவருக்கு மட்டும் இல்லை யாருக்குமே அக்கௌண்டபிலிட்டி இல்லைங்கிறது தான் சிக்கல்.
இப்போ அமைச்சர் நிர்மல்குமார் அவர்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாரு. தமிழ்நாடு அரசு, நீங்கள் ஒருவேளை தெரிஞ்சால் சொல்லுங்கள், நான் எதுவும் மிஸ் பண்ணிட்டேனாங்கிற சந்தேகத்தில் கேட்குறேன். தமிழ்நாடு அரசின் அதிகாரப்பூர்வமாக அரசினுடைய நிலைப்பாடுகளை செய்தியாளர்களிடம் அமைச்சர் சிடிஆர் நிர்மல்குமார் விளக்குவார்னு எதுவும் அவரை டெசிக்னேட் பண்ணியிருக்காங்களா? அரசினுடைய அதிகாரப்பூர்வ செய்தி. இப்போ கடந்த காலத்தில் அமைச்சர் ரகுபதி இருந்தார், அதுக்கு முன்னாடி தங்கம் தென்னரசு இருந்தாங்க. இந்த மாதிரி இவரை டெசிக்னேட் பண்ணியிருக்காங்களா? இல்லை. இவர் 2 துறைக்கு அமைச்சர், மின்சாரம் மற்றும் சட்டத்துறை, ரைட்டு. ஆனால் இவர் செய்தியாளர் சந்திப்பில், இந்த 3 நாட்களுக்கு முன்பாக நடந்த செய்தியாளர் சந்திப்பில் இவரது இல்லாத ஒரு 4 டிபார்ட்மெண்ட்டை பற்றிலாம் கேட்குறதுக்கு இவர் கருத்து சொல்கிறாரு. அதுவே ஆக்சுவலாக உங்களுக்கு கான்ஃப்ளிக்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வராதா? அந்த அமைச்சரோட முரண் வராதா? சொல்கிறாரு, குவாரிகள் கனிம வள இதில் பார்த்திங்கன்னா கல்குவாரிகளை நாங்கள் மூடி இருக்கோம், உரிய நடவடிக்கை எடுப்போம். டாக்டர் டி.கே. பிரபு அதுக்கு அமைச்சராக இருக்கிறார். நீங்கள் அதில் கமிட் பண்ணுறீங்க. விவசாயிகள் போராடுகிறார்கள் அப்படின்னா நாங்கள் அரசு இதெல்லாம் கனிவோட பரிசீலிச்சிருக்கு, திமுகவினரும் சில 3ஆம் தர நபர்களும் தூண்டிவிட்டு தான் விவசாயிகள் போராடுகிறார்கள், ஆர்கானிக்காக இல்லைன்னு. இதைத்தான் டெல்லியில் போராடின விவசாயிகள் குறித்து பாஜக சொல்லுச்சு. அதுக்கு விவசாயத்துறை அமைச்சர் உங்களுக்கு கும்பகோணத்தில் ஜெயிச்ச எம்எல்ஏ அவர் பார்த்திங்கன்னா வினோத் ரவி அவர்கள் அமைச்சராக இருக்கிறார். அடுத்து பார்த்திங்கன்னா டாஸ்மாகில் நாங்கள் அந்த 10 ரூபாய் இதெல்லாம் முறைப்படுத்திடுவோங்கிறீங்க. எதுக்கு அப்புறம் விக்னேஷ் அவர்கள் நீங்கள் அமைச்சராக அதுக்கு போட்டு வச்சுருக்கிறீங்க? சட்ட ஒழுங்கு, போதைப் பொருளுக்கான குண்டர் தடுப்பு சட்டங்கள், இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் கமிட் பண்ணுறீங்கன்னா அதுக்கு முதலமைச்சருடைய துறை. அப்போ நீங்கள் முதலமைச்சரை விட நீங்கள் சப்ஸ்டியூட்டாக பண்ணுறீங்க நான் எடுத்துக்கிட்டேன்னா, மற்ற 3 அமைச்சர்கள் இருக்கும்போது நீங்கள் எப்படி பேசுகிறீங்க? அப்போ நீங்கள் சீனியர் இருக்கிறதுனால அங்கே அவங்கள ஓவர் ரைட் பண்ணி நீங்கள் வரீங்களா? அப்படி நீங்கள் வந்தால் அந்த அமைச்சர்கள் அவங்க இருட்டடிப்பு செய்கிறதா நினச்சாங்கன்னா நாளைக்கு எப்படி இணைந்து இயங்க முடியுங்கிற கேள்வி இருக்குது. இது தேவையற்ற குழப்பங்களை உருவாக்கும். அரசு ஒரு வெல் டிஃபைன்டு புரோட்டோக்காலை சொல்லிருச்சு அப்படின்னா செய்திகள் சேர்றதுல சிக்கல் இல்லாமல் இருக்கும். எங்கே வருது சார்? முதலமைச்சர் செய்யாததெல்லாம் அவர் செஞ்சாருன்னு அத்தனை ஃபேக் நியூஸ் வந்துட்டு இருக்கே சார், அதெல்லாம் நீங்கள் மறுத்தீங்களா? அவர் செய்யலை, ஆனால் அது நல்ல விஷயம். அவர் செய்யாதது, நடக்காததை செஞ்சுதா வாட்ஸ்அப்பில் வர்றதுங்கிறத தாண்டி சோஷியல் மீடியா முழுக்க அவ்வளோ காட்ஸாக, இப்போ ஏஎல்லாம் சாட்ஜிபிட்லாம் வந்த பிறகு பல காட்ஸை போட்டு பரப்புகிறாங்க. ஒருத்தவங்க போட்டிருக்கிறாங்க, நீங்கள் அம்பேத்கர் சிலையை அதை அம்பேத்கர் சிலையை அவமானப்படுத்துறீங்க என்கிற விஷயங்கள் வந்தால் அவர்களுக்கு பெயிலே இல்லாமல் சிறை தண்டனை சட்டம் போட்டிருக்காரு இவர் அப்படின்னு. அது ஹிந்தியிலெல்லாம் போட்டு பரவி எங்கெங்கேயோ போகுது. நீங்கள் போட்டுட்டு உங்களுக்கு அந்த கிரெடிட் வந்தால் பரவாயில்ல. இன்னொரு செய்தி, அதை மிக மூத்த ஒரு காங்கிரஸ் தலைவர் அவர்கள் அந்த செய்தியை நம்பி அவர் ஒரு விவாதத்திலையும் பதிவு பண்ணுறாரு. என்ன செய்தினா, திமுக இருந்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த போதைப்பொருள் தடுப்பதெல்லாம் ஆட்கள் சிக்கனா வங்கி கணக்கு தான் முடக்குவாங்க. விஜய் அவர்கள் ஆட்சிக்கு பார்த்தீங்கன்னா சொத்துக்களையே நாங்கள் முடக்கி பறிமுதல் பண்ணிடுவோம் அப்படின்னு ஒரு சட்டத்தை விஜய் சார் போட்டிருக்காரு. பாருங்கள் இப்படி ஒரு முதலமைச்சர் அப்படின்னு அவர் பேசுகிறார். போய் பார்த்தோம்னா 2021 திமுக வந்த பிறகு அதை கொண்டு வந்திருக்கிறாங்க. 2025 இந்த இதற்கான என்ஃபோர்ஸ்மெண்ட் பியூரோ சிஐடியினுடைய ஏடிஜிபியாக இருந்தவர் அன்றைக்கு ப்ரெஸ் மீட்டே வச்சு இந்த 4 வருஷத்தில் நாங்கள் 41 கோடிக்கு சொத்தை முடக்கியிருக்கோம், அதுபோக 10,000 பேங்க் கணக்கு முடக்கியிருக்கோம்னு அது திமுக பீரியடில் 5 வருஷமாக இருந்த உடனே தொடர்வதை எப்படி விஜய் சார் மேலே சரிங்க இப்படி நியாயமான கவர்மெண்ட்டாக இல்லை ஒரு ஃபேரான கவர்மெண்ட்டாக இருந்தால் என்ன பண்ணணும், அது ஏற்கனவே இருக்கக்கூடியது அப்படின்னு ஒரு மறுப்பு தெரிவிக்கணும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கவர்மெண்ட்டே எப்படி சார் தகவலை கசிய விடும், நமக்கு அதுவே இன்னும் புரியல. கட்சியாக இருந்த வரைக்கும் கசிய விட்டீங்க. அப்போ நீங்கள் ஒரு கிளாரிட்டிக்குள்ளே வராத வரை கேள்விகள் எழத்தான் செய்யும். முதலமைச்சர் பேசணுமா, நான் வாக்கு செலுத்தவர்களோட அவர் பேசாமலே தான் இருப்பார், நாங்கள் இப்படி தான் இருப்போம், என்ன பண்ணுவீங்க என்கிற ஒரு உச்சபட்ச அரகன்ஸ்லேருந்து அது வருதா அப்படிங்கிறது. அவர் அடுத்தடுத்த மீட்டிங்கில் பேசுவார் அப்படின்னு சொல்கிறார். மீட்டிங்குள்ளே பேசுவார் சார், வெளியில் பப்ளிக் கம்யூனிகேட் பண்ணுறது சோலோ வீடியோஸாச்சும் எடுத்து ரிலீஸ் பண்ணுங்களேன். நீங்கள் அகைன் இது இப்போ எப்படி இருக்கும், சட்டமன்றத்தில் உங்களை நோக்கி எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு நீங்கள் வீட்டுக்கு போயிட்டு 5 மணி நேரம் கழித்து ஒரு நீண்ட 32 பத்திகளோட ஒரு ட்வீட் போட்டிங்க இல்லையா, அந்த மாதிரி அது லேட் ரியாக்ஷனுங்கிறது சிக்கல் இல்லை. லேட் ரியாக்ஷன் ஆச்சு வருதான்னு சில இப்போ இவங்க எப்படின்னா ஒரு டாக்டிக்ஸ், நம்ம ட்ரம்ப் இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி பார்ப்போம். என்ன பண்ணோம், அவருக்கு நமக்கு வரி போடணும், எடுத்த இடத்துல 18% குறைச்சி கொடுங்கன்னு கேட்போம். முதல்ல என்ன பண்ணார், 25ன்னாரு. 2 நாள் கழிச்சு 50ன்னாரு. இந்த 25 என்னது 25 என்கிட்ட கேள்வி கேட்குறேன், 50 போ 50 இல்லைங்க கொஞ்சம் குறைச்சி கொடுங்கன்னு இறங்கி வந்த பிறகு சரி இறங்கி வரீங்க 18ன்னு வச்சுக்கணும் போது 50 18ன்னு குறைச்சாரேன்னுட்டு பரவாயில்லன்னு வந்துடுவாங்க. இந்த டெக்னிக்கில் முதல்ல அவர் வருவார், நீங்கள் காத்துருங்கன்னாங்க. இப்போ அவர் ரியாக்ட் பண்ணுவார். இன்னும் வர மீட்டிங்ஸ்னால் இது வரைக்கும் 5 வருஷம் மீட்டிங் நடக்கும், எதில் ரியாக்ட் பண்ணுவார், அதுக்கப்புறம் அவர் பண்ணணுமா அப்படின்னுவார். அதுக்கு பிறகு அரசு சொல்லக்கூடியதை நீங்கள் செய்திகளில் எங்களுடைய ட்விட்டர் ஐடியை ஃபாலோ பண்ணி தெரிஞ்சுங்க, சாரி இன்ஸ்டாவுக்கு போய் பார்த்து தெரிஞ்சுங்கிற அளவுக்கு அதை ஸ்கிப் பண்ணிடுவாங்க.
சொல்கிறவங்க இப்பயே நான் திரும்பவும் சொல்கிறேன், தப்பும் தவறமாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஜென்யூன்னஸாக வெளியில் வந்தால் வாக்காளர்கள் அதை ரசிப்பாங்க. ஆனால் நீங்கள் இமேஜ் உடஞ்சிருமோன்னு பயப்படுறீங்க. திடீர்னு ஒரு ஷார்ப்பான கொஷின் வருது, இல்லை மேகதாது சம்மந்தமாக இஷ்யூ ரைஸ் பண்ணுறாங்க, நீங்கள் சட்டில் ஹேண்டில் பண்ணுவீங்கிறத தாண்டி அதில் தெரியாதுன்னு எக்ஸ்போஸ் ஆகிருவோமோன்னு பயப்படுறீங்களோங்கிறது இருக்குது. தெரியலனாலும் பரவாயில்ல, கற்றுக்கிறேன்னு சொன்னால் அந்த ஜென்யூன்னஸை வாக்காளர்கள் ரசிப்பாங்க. ஆனால் நீங்கள் திரும்ப 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 ஒரு டாப் ஸ்டாராக இருந்து உங்கள் இமேஜ் மேலே இருக்க கான்ஷியஸ்னஸோடு தான் இருக்கீங்க. நீங்கள் பொது வாழ்க்கைக்கு வந்த பிறகு அப்படி இருப்பது சரியாக இருக்காது. இப்போ அடுத்ததாக வந்து இபி டிபார்ட்மெண்ட்டில் வந்து 32 ஹார்ட் டிஸ்க் வந்து இது திருட்டு போயிருக்கு அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து இப்போ வந்து ரிகவர் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. ஆனால் அதில் எழுதக்கூடிய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அதில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே வந்து நீங்கள் ரெக்கவர் பண்ணிட்டீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி எழுது. அதற்கு வந்து சிடிஆர் நிர்மல்குமார் இன்றைக்கி பேசும்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, இதுக்கு வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்து காரணமாக இருக்கலாமா. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து இத்தனை நாளாக இல்லாத செந்தில் பாலாஜி அவர்கள் திடீர்னு நேற்றுக்கு எதுக்கு வந்து ப்ரெஸ் மீட் சந்திரிக்கணும், எதுக்கு அதை பற்றி பேசணும் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆக்சுவலாக செந்தில் பாலாஜி அவர்கள் அந்த கடைசி ஓராண்டு உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த இது வந்த பிறகுலாம் அவர் மின்சாரத்துறை அவர் கையில் இல்லை. நடுவில் கொஞ்ச நாள் பொறுப்பு அமைச்சராக தங்கம் தென்னரசு பார்த்துட்டு இருந்தார். அவருக்கு ரொம்ப அது கூடுதல் இதாக இருந்ததுன்னுட்டு ஐ திங்க் முத்துசாமி அவர்களுக்கு மாற்றி விட்டாங்கன்னு நினைக்கிறேன். அப்போ செந்தில் பாலாஜி சம்மந்தப்பட்டு அதில் ஏதாவது இருக்குமான்னு ஒரு கேள்வி நமக்கு இருக்குது. இருந்திருந்தால் இந்த டிரான்ஸ்ஃபார்மர் சார்ந்த விஷயங்கள், நீங்கள் அந்த விஷயங்கள் இருக்குது, அறப்போர் போட்ட கேஸு அது நீதிமன்றம் போயிருக்கு, ப்ராப்பராக வரட்டும், இருந்தால் நீங்கள் வந்து ஃபைல் பண்ணி ட்ரையலாக நடத்துங்க. அதில் நமக்கு யாரும் அதை ஏன் நீங்கள் நடத்துறீங்கன்னு கேட்டால் அங்கே கேட்குறவங்க தான் எக்ஸ்போஸ் ஆவாங்க. செந்தில் பாலாஜி ஏன் கொடுக்குறாருன்னா, அவர் அந்த துறையில் இருந்தார். இப்போ ஒரு துறை சார்ந்த இஷ்யூ வரும்போது சம்மந்தப்பட்ட துறை இதுக்கு முன்னாடி ஹேண்டில் பண்ணவங்க பண்ணால் அந்த சார்ஜஸ் வந்து ஷார்ப்பாக இருக்கும். மின்சார இது இப்போ போக்குவரத்தில் சிக்கலாகுது, இந்த வால்வோ பஸ்னால் வால்வோ கம்பெனிகிட்ட கேளுன்னும் போது அதை வந்து தங்கம் தென்னரசு பேசுவதற்கும் சிவசங்கர் பேசுவதற்கும் வித்தியாசம் இருக்குது. சிவசங்கர் இதுக்கு முன்னாடி பொங்கலுக்கு நாங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு அவரால் உதாரணத்தோடு சொல்ல முடியும். சார்ஜஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக குறிப்பிட்டு போகும்போது எதிர்த்தரப்பு தாவேகாவுக்கு நெருக்கடி ஜாஸ்தியாகும். நீங்கள் அந்த சார்ஜை அப்படியே வச்சு டைரக்ட் கொஸ்டினாக கேட்டிங்கன்னா, அதனால் சம்மந்தப்பட்ட துறையை சார்ந்தவர்கள் வருவதுங்கிறது அது வந்து கரெக்டான ஒரு முறையாகத்தான் இருக்கிறது. செந்தில் பாலாஜி மேலே அவர் ஏன் ரைஸ் பண்ணுறாரு அப்படின்னா, கரூர் விஷயத்துலேருந்து அவங்க குற்றம் சாட்டியது பொலிட்டிக்கலி அந்த இடத்துல வச்சது செந்தில் பாலாஜியை. இப்போ இதில் வந்து க்ளீன் சிட் நம்ம கொடுக்கலனாலும் நீங்கள் இருக்குன்னா எடுத்து எக்ஸ்போஸ் பண்ணுங்கள். ஒன்று. ரெண்டாவது, ஹார்ட் டிஸ்க்கு போச்சுன்னா டேட்டா அவ்வளோதான் என்கிற நிலையில் இருக்குன்னா என்ன தான் நீங்கள் கவர்மெண்ட்டை இத்தனை ஆண்டுகள் நடத்துனீங்கிறது நம்ம திமுகவும் சேர்த்து கேட்க வேண்டியிருக்கு. ஒரு சென்ட்ரலைஸ்டு டேட்டா பேஸ் கவர்மெண்ட்டுக்கு கிடையாதா? நீங்கள் அதை க்ளவுட் ஸ்டோரேஜ்க்கோ இல்லை மற்ற அட்வான்ஸ் இதில் கவர்மெண்ட்டுடைய டேட்டாவை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வச்சு இல்லையா? ஹார்ட் டிஸ்க்கு தொலைஞ்சா அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் போயிடும்னா அரசாங்கத்தில் நீங்கள் என்ன தான் பண்ணி, இதுதான் டிஜிட்டல் இந்தியாவா? தொலைகிறதுங்கிறத தாண்டி அது ஈஸியாக கரெக்ட் ஆகக்கூடிய ஒரு டிவைஸ். ஆமாம், ஹார்ட் டிஸ்க்குங்கிறது உங்களுக்கு ப்ரோலாங்கடாவோ அல்லது ஆன் இதில் இருக்கிறதுக்கு அப்படி நீங்கள் ஹார்ட் டிஸ்கில் சிஸ்டமில் ஸ்பேஸ் இல்லைன்னா ஹார்ட் டிஸ்கில் காப்பி பண்ணி அவ்வளோதாங்கிற அளவுக்கு தான் இதை யூடியூப் சேனல்ஸை நம்மளே வந்து ரா ஃபுட்டேஜ் எல்லாம் இந்த தாங்காதுன்னு கிளியர் பண்ணிடுவோம். ஸ்பேஸில் எதாவது இருந்தால் வேறு எதாவது தள்ளி ஓரம் வைப்போம். கவர்மெண்ட்டே இப்படி தான் நடக்குதுன்னா என்னது, என் செலவுக்கு உங்களுக்கு இல்லையா? கவர்மெண்ட் திவாலார நிலைமையில் இருக்குது, அதெல்லாம் என்ன மாடலுங்கிற கேள்வி வருது. வேறு விஷயங்களில் உங்களுக்கு டேட்டாஸ் வேணும், பயனாளர்கள் டேட்டாஸ் வேணும்னா அதை ரெபாசிட்டரிக்கு கொண்டு போகிறீங்க. அட்லீஸ்ட்டு நீங்கள் டு அன் எக்ஸ்டென்ட் கடந்ததில் அது வந்து சர்ச்சையாகவும் ஆச்சு. இந்த அரசினுடைய திட்டங்கள் அந்த பயனாளிகள் டேட்டாவை ஒரு தனியார் நிறுவனம் அந்த டேட்டாவை பாதுகாக்கிறது அப்படிங்கிறது கொடுக்கறதுக்கு வரும்போது அது ஒரு இஷ்யூவாகவே மாறி. தனியார் நிறுவனத்துக்கிட்ட கவர்மெண்ட் டேட்டா கொடுத்தீங்கன்னா அந்த டேட்டா என்ன வேணாலும் அவங்க யூஸ் பண்ணிக்கலாம், மேனிப்புலேஷனுக்கு பயன்படுத்தலாம்லாம் விமர்சனம் வந்தது. இஃப் ஐம் நாட் ராங், அது வந்து பாஜக சார்பு நிலையுடைய ஒருவருடைய நிறுவனம்னு நினைக்கிறேன். அந்த நிறுவனத்துக்கு திமுக கொடுக்க பார்த்துச்சு, நம்ம டேட்டாவை தூக்கி நீங்கள் எதிர்கையில் கொடுக்குறீங்கலாம் விமர்சனம் வந்தது. நீங்கள் இது ஸ்டோர் பண்ணுறதுக்கு ஒரு இடத்துல வச்சு அது ப்ரைவேட்டாக இருந்தால் என்ன, இல்லை நீங்கள் பப்ளிக் செக்டராகவே இருந்தால் என்ன, ஒரு விஷயத்தை செய்ய முடியலன்னா எந்த அளவுக்கு இவங்க சிஸ்டம் இருக்குங்கிறத நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. அரசு துறையில் வேலை செய்யக்கூடியவங்க தான் சொல்லணும் இவங்க எந்த அளவுக்கு நீங்கள் டெக்னாலஜிக்கல் இதை உள்ளே கொண்டு வரலைங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணுது. அதை தாண்டி ஊழல் இருக்குது இல்லைங்கிறது இதுக்கப்புறம் அது பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்குள்ளே போயிடும். நீங்கள் பொலிட்டிக்கல் ரெட்டாரிக்காக இப்போ இன்னொரு கேஸில் அவர் மீது ப்ராசிக்யூஷன் கவர்னரிடம் போய் இன்றைக்கி காலையில் வந்திருக்கக்கூடிய செய்தியின்படி கவர்னர்கிட்ட அசன் கேட்டிருக்காங்க செந்தில் பாலாஜி அவர்கள் மீதான ஐ திங்க் அந்த டிரான்ஸ்ஃபார்மர் கேஸ் தான் நினைக்கிறேன். எஃப்ஐஆர் டிவிஎஸ்சி ஃபைல் பண்ணிவிட்டு முதலமைச்சர் அதை கிளியர் பண்ணிட்டாருன்ட்டு கவர்னர்கிட்ட போயிருக்கு. கவர்னர் அதுக்கு நோடு கொடுத்தாருன்னா ஆப்வியஸாக இந்த பக்கம் டிவிஎஸ்சி வந்துடும். டிவிஎஸ்சி வந்துச்சுன்னா இடியும் ஜம்முன்னு உள்ள குதிச்சு அவங்க பாட்டுக்கு பின்னாடியே வந்துடுவாங்க. நீங்கள் முன்னே போக நான் பின்ன வரோன்ற மாதிரி, நீ முன்னாலே போனால் நான் பின்னாலே வரேன்னு வந்துட்டாங்கன்னா ஏற்கனவே அது தனி கேஸு. அது போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்தபோது இருந்த கேஸ் தான் அவர் கைதானார். இது இன்னொரு சிக்கலாக மாறும்.
அதாவது செந்தில் பாலாஜி இவ்வளவு இதுக்கு பிறகும் அவர் வந்து ஜெயித்து வந்தது அப்படிங்கிறத ரசிக்கலை முதலமைச்சர் தரப்பு. ஏன்னா நீங்கள் அவரை வந்து அவர் தான் காரணக்கத்தான் நீங்கள் கரூருக்கு வச்சிங்க. சரி, நம்ம ரிவர்ஸில் யோசிச்சோம்னா கரூரில் உயிரிழந்த குடும்பத்தினரை கூப்பிட்டுட்டு வந்து உங்களுடைய பதவியாளர்கள் இப்படி வரிசையில் உட்கார வச்சு அவங்களுக்கு நான் சமர்ப்பிக்கிறேன்னு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தால் சரியாக இருந்திருக்குமே, இன்னும் கூட அது உங்களுடைய உணர்வை வெளிப்படுத்தியிருக்குமே. அதனால் அது ஒரு ரீசனாக அதை நம்ம எடுக்கிறோம் இல்லை உள்ள கன்சிடர் பண்ணலனாலும் செந்தில் பாலாஜிக்கான குடைச்சல்கள் பிடிகள் இருக்குகிறது அப்படிங்கிறது நம்ம அடுத்து வரும் நாட்களில் எதிர்பார்க்கலாம். அதுக்கான ஒரு சின்ன ரியாக்ஷனாக அல்லது அதுக்கான ஒரு ஹிண்ட்டை தான் அமைச்சர் கொடுத்துருக்காரோன்னு நம்ம பார்க்கலாம். எப்படி 1000 கோடி ஊழல் அப்படின்னு அண்ணாமலை சொன்ன பிறகு டாஸ்மாகில் 1000 கோடின்னு இடி ப்ரெஸ் ரிலீஸ் கொடுத்ததோ 2 நாள் கழித்து டிவிஎஸ்சி கொடுக்க போவதற்கு ஒரு வேளை அமைச்சர் ஒரு ஹிண்ட்டு கொடுக்குறாரா எப்படிங்கிறது நமக்கு அடுத்த ஒரு 1-2 வாரங்கள் கொஞ்சம் சுவாரஸ்யமானது. ஏன்னா இதில் சாங்ஷன்ஸ்லாம் எப்படி போகுதுங்கிறத பொறுத்து லீகலி இவங்க எப்படி நகர்த்த போகிறாங்க. இப்போ கேனியருக்கு அஃப்கோர்ஸ் கோர்ட்டில் ஆனால் கேட்டுட்டு அவங்க ஒரு சின்ன ஸ்டேவும் கொடுத்துருக்காங்க. என்னங்க நீங்கள் அவர் மேலே போட மாட்டேன்னீங்க, கவர்மெண்ட் மாறிடுச்சு, இல்லை போட்டுட்டோம், கவர்மெண்ட் மாறினா இப்போ போட்டுருவீங்களா அப்படின்ட்டு 23 வரைக்கும் ப்ரொசீடிங்ஸ்க்கு ஸ்டே கொடுத்துருக்காங்க. 23 பிறகு அதை லிஃப்ட்டும் பண்ணலாம். அது இங்கே போய் என்ன கன்வின்ஸ் பண்ணணும், ஏற்கனவே இருந்த கவர்மெண்ட் அவங்க அமைச்சருங்கிறதுனால போடலை, இவர் விசாரிக்க வேண்டியப்பட்ட ஆள் தான், அவங்க சார்ஜ் பண்ணக்கூடியது 888 கோடி நினைக்கிறேன், அந்த அளவுக்கு அதில் வந்து அந்த அளவுக்கான கரப்ஷன் நடந்திருக்குன்னு ஜட்ஜை கன்வின்ஸ் பண்ணிங்கன்னா ஸ்டேவை எடுத்துகிட்டு போகிறார் சீஃப் ஜஸ்டிஸ். பட் சொன்னதே இவர் மேலே தான் போட மாட்டேன்னு போன ஹீரிங்கில் சொன்னீங்களே, ஆட்சி மாறிடுச்சு இல்லை அதனால் போட்டுட்டோங்கிற அது வந்து தவறாக புரிந்து கொள்ளப்பட்டதா என்னங்கிறது தெரியல. அமைச்சர்கள் எல்லாம் அடுத்தடுத்து வரும். ஸோ இனிமே தான் திமுகவுக்கானது, நம்ம இப்போ அதிமுகவுக்கானது பார்க்குறோம். முன்னாள் அமைச்சர்கள் எப்படி போய் இங்கே சேர்றாங்க போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம். திமுகவுக்கு இவங்க கொடுக்கக்கூடிய நெருக்கடியை பார்த்தால் பாஜக மாடலில் ரைடை விட்டுட்டு கட்சியில் சேர்ப்பதற்கும் முயற்சி செய்யலாம். அந்த செய்ய மாட்டாங்க, தூய சக்தியெல்லாம் நம்ம நம்பினோம்னா நம்ம ஏமாந்துருவோம். இப்போ அடுத்ததாக வந்து டிவிக்கு மேலே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு குற்றச்சாட்டு என்னென்னா லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ வந்து அவங்க சரியாக கையாள மாட்டேங்கிறாங்க. அப்படி எதனா கேள்வி கேட்டால் 6 மாதம் டைம் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி பேசக்கூடிய டிஆர் பாலு அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தப்பு நடக்கட்டும், தப்பு நடக்க விடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதற்கு வந்து சமூக ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்களுக்கு வந்து மக்கள் மேலே அக்கறை இல்லை, இவங்க வந்து பொலிட்டிக்கலாக தான் பார்க்குறாங்களே தவிர மக்கள் மேலே அக்கறை இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு எழுது. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதில் 2 விஷயம் இருக்குது. அவர் தப்பு நடக்கட்டும்னு சொன்னது கவர்மெண்ட்டுக்கு, க்ரைம் நடக்கட்டும் நம்ம வேடிக்கை பார்ப்போம்னு சொன்னதா அதை ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு தேவையானதை ட்விஸ்ட் பண்ணுறாங்கன்னு தான் எடுத்துக்கணும். பொலிட்டிக்கலி பார்த்தா டிஆர் பாலு ஆக்சுவலாக மெச்சூர் கமெண்ட். நீங்கள் ஆரம்பிக்கும் போது ஐயோ அது தமிழ்நாட்டில் நம்ம இப்படிலாம் பண்ண மாட்டோம் பார்த்துன்னுட்டிங்கன்னா அவங்க அந்த தப்பை சரி பண்ணிடுவாங்க. கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் எங்கே பாலிடிக்ஸ் பண்ணுவீங்க? டிஆர் பாலு சொன்னது, அதாவது இப்போ சொல்கிறாரு இல்லையா, 6 மாதம்னுட்டா 6 மணி நேரம் இல்லை 1/2 மணி நேரம் கூட சும்மா இல்லாமல் நீங்கள் எல்லாம் வந்து எதிர்த்து விமர்சிக்கிறீங்கன்னு அவங்க ட்வீட்டு தான் போடுறாங்க. அதை தாண்டி அவங்களும் எதுவும் தெருவுக்கெல்லாம் வரவே இல்லை. எதிர்கட்சி அரசியலே திமுக அதிமுக செய்கிறாங்களாங்கிற கேள்வி இருக்குது. கமெண்ட்டு தான் பாஸ் பண்ணுறாங்க. நீங்கள் அதை தாண்டி இப்போதைக்கு அவங்க ஆவணங்கள்னோ ஆதாரங்கள்னோ கொடுக்குறதுக்கு ஒன்றும் இருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இந்த கமெண்ட் வர்றதே உங்களுக்கு அவ்வளவு எரிச்சலாக அல்லது இரிட்டேட் ஆகுதாங்கிற ஒரு கேள்வி வருது. அப்படின்னா இன்னும் ஃபுல்-ஃப்ளெட்ஜாக அரசியல் ஆரம்பித்தா, கவர்னன்ஸ் ஆரம்பித்தா நீங்கள் என்ன சார் பண்ணுவீங்க? இல்லை, ஏன்னா இப்போது நிறைய பக்கம் போராட்டம் நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போ விவசாயிகளாக இருக்கலாம், எலக்ட்ரிசிட்டிலாம் சொல்லி இதெல்லாமே வந்து திமுகவோட சதி தான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. திமுகவினுடைய சதின்னு சொல்கிறீங்கன்னா இது ஏறத்தாழ இந்த விமர்சனம் அங்கே இதுக்கு முன்பாக ஸ்டாலின் அவர்கள் இதில் ஏதாவது இந்த மாதிரி பாலிசி இஷ்யூஸ்லாம் சமயத்தில் வந்ததுன்னா என்னங்க பண்ணுறது, அவருக்கு ஒன்றும் தெரியாது, உள்ள RSS அதிகாரிகள் இருக்காங்க அவங்க தான் பண்ணுறாங்கன்னு வருஷம் சொன்னால் பரவாயில்ல, 2வது வருஷம் சொன்னால் பரவாயில்ல, 5 வருஷம் வரைக்கும் சில இடங்களில் கோளாறு வரும்போது அதையே சொன்னதெல்லாம் பேக் ஃபயர் ஆச்சு. அப்படி தான் அப்போ ஆப்வியஸாக இவருக்கும் ஆகும். இப்போ கருப்பாடுகள் இருக்காங்கன்னு அமைச்சர் நிர்மல்குமார் சொன்னார். 99% நல்லவங்க அந்த 1%. எவ்வளோ நல்லா கண்டுபிடிப்பீங்க? நீங்களே ஒரு டேட்டா யாராவது கொடுங்களேன் கேட்போம். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு உள்ளே இருக்கக்கூடிய EBயில் இருக்கக்கூடிய தாவேக்காவுக்கு எதிரான நிலையில் உள்ளவர்களை அவங்கக்கிட்ட சொல்லி கரண்ட்டை நீங்கள் வாட்டுக்கு நிறுத்துங்க பார்த்துக்கலான்னு பின்னாடி இருந்து இவங்க சொல்கிறாங்கன்னு திருவிக நகரனுடைய MLA மரியாதைக்குரிய பல்லவி அவர்கள் ஒரு சேனலில் கொடுத்த இன்டர்வியூவே இருக்கிறது. ஒரு நம்மளை மாதிரி ஒரு ஃபெல்லோ யூடியூப் சேனலில் கொடுத்த ஒரு பேட்டி இருக்குது. இதெல்லாம் எவ்வளோ இப்போ அவங்க எய்தர் நீங்கள் இதை இப்படியே விட்டீங்கன்னா உண்மைன்னு நம்பர் லெவலுக்கு போயிடும். எய்தர் நீங்கள் லீகலாக ஒரு சூட்டை போட்டு டிஃபமேஷனை ஃபைல் பண்ணுறீங்களா, பல நேரங்களில் டிஃபமேஷன் ஃபைல் பண்ணி கோர்ட்டில் மன்னிப்பு கேட்டாலும் அது பொதுவெளிக்கு வந்து நியூஸாக மாறாது, அந்த பரப்புனது தான் நிற்கும். உதாரணத்துக்கு திருக்காட்டுப்பள்ளி சம்பவத்தில் அண்ணாமலை கொண்டு வந்தது அது மதமாற்றம்னு மீன் பண்ணது, அது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு. CBI அதில் அப்படி ஒரு ஆங்கிளே இல்லைன்னு மோடி அரசுக்கு கீழே இருக்கிற CBI சொல்லி ரிப்போர்ட் கொடுத்தாச்சு.
அந்த அளவுக்கு இது பரவச்சா, அது விவாதிக்கப்பட்டுச்சா, இவங்களை பொறுப்பாக்கணுமா இல்லையாங்கிற கேள்வி வருது. அப்போ போராட்டங்களில் நீங்கள் சரிங்க உள்ள இருக்க திமுக காரங்களை எத்தனை பேர் எக்ஸ்போஸ் பண்ணீங்க, பிடிச்சி லிங்கை நீங்கள் நிரூபிங்க மக்களிடம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, திமுக மேலே பழிய போகிறீங்க, ரைட்டு, நம்புறதுக்கு எங்கே ஆதாரம்லாம் கேட்டு நீங்கள் என்ன ஆதாரம் கொடுக்கணுன்னு இருக்கா? முதலமைச்சர் பேட்டி மாதிரி இதுவும் எதிர்பார்க்காதீங்க. அது என்ன கொடுக்கணும்னு சட்டம் இருக்கான்னு கேட்டுறாதீங்க. அப்புறம் குற்றச்சாட்டு வச்சு ஆதாரம் கொடுக்க தானே செய்யணும். ஐயா நீங்கள் ஏன் கரண்ட்டை எங்களுக்கு கொடுக்கலன்னு அவங்க கேட்குறாங்க. நீங்கள் திமுக சதிங்கிறீங்க. திமுக காரன் என்னங்க பண்ணான்னு கேள்வி கேட்டால் அதுக்கு நீங்கள் எவிடன்ஸ் எடுத்துக்கப்பட்டால் வாயை திறக்க மாட்டாங்களே, திமுக உனக்கு அந்த கோபம் திரும்புமே. அப்போ நீங்கள் திமுக சதின்னு சொல்லிட்டு எதன் அடிப்படையில் சொல்கிறீங்க? தப்பிக்கிறதுக்கு காரணம் இல்லைன்னு திமுகவை சொல்கிறீங்களா என்பது தானே கேள்வி. விவசாயிகள் போராடுறாங்கன்னா இப்போ திமுக ஆப்டிக்ஸ்க்காவது ஒரு வேலை செய்வாங்க, உள்ளபடியே இவங்க வேறு ஏதோ ஒரு செக்ஷன் தூண்டி விட்டுதான்னா இதனால் பலன் பெற்ற விவசாயிகள் இருப்பாங்கல்ல. இந்நேரம் வந்து முதலமைச்சரை சந்தித்து அவர்கிட்ட நாற்று கட்டு ஒன்று கொடுத்து அவருக்கு சால்வையை போற்றி நீங்கள் கடன் தள்ளுபடி பண்ணதுனால நாங்கள் உள்ளபடியே பயனடைஞ்சோன்னு ஒரு டீம் ஆச்சு வந்திருக்கணும். யாராவது ஒரு போராடுகிற விவசாயிகள் சங்கம் அப்படி போராடாமல் இவங்க சார்ஜ் படி பலனடைந்த 14 லட்சம் பேர் பயனடைஞ்சிங்கன்னு இருப்பீங்க இல்லையா? ஏதாவது ஒரு சங்கம் வந்துதான் நீங்கள் பார்த்தீங்களா? எதுவும் தகவல் இருக்கா? இவங்க கட்சியில் மேபி விவசாயிகள் நலனுக்காக எதுவும் அணியை வச்சுருக்காங்களா? உங்களுடைய டிக்கெட்டில் டிவிக்கேல ஏவாவேலுவை எதிர்த்து நின்ற அவர் அக்ரிகல்ச்சர் ஆக்டிவிஸ்டாகவும் இருக்கிற திரு அருள் ஆறுமுகம் மேல்மாலை போராடியதற்காக குண்டர் சட்டம் போடப்பட்டு பிறகு உயர்நீதிமன்றத்தில் போராடி அந்த குண்டர் சட்டம் உடைக்கப்பட்ட அவர் சொல்கிறாரு இதுக்கெல்லாம் முட்டு கொடுக்க முடியாதுங்கிறார். ஏன்னா இப்போ இவங்களை ஆதரித்து போய் ஓட்டு கேட்டவங்களை யோசிச்சு பாருங்கள். அந்த விவசாயிகளோட அவங்க தினம் பழகிறவங்க, அவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்றா இருக்கிற இடத்துல உங்களை நீங்கள் செஞ்சு தருவீங்கன்னு போயிருக்காங்க. அப்போ இது உங்களுடைய இயலாமைங்க. நான் திரும்பவும் சொல்கிறேன், உடனே பண்ண முடியாது. இன்னும் எனக்கு இப்போதைக்கு இதை ஒரு முதல் தவணை கடனாக தள்ளுபடியாக வச்சுக்கோங்க அப்படின்னு சொன்னால் சரிங்க, அவர் இப்போ முடியலன்னு கேட்டுட்டாருன்னு மக்கள் அமைதியாக இருப்பாங்க. தெருவில் வந்து போராடுறாங்க, பஸ்ஸை மறிக்கிறாங்க, தீப்பந்தத்தை எடுத்துக்கலாம். சீர்காழி கோவிந்தராஜன் தெருவில் ஒரு இடத்துல போன வீடியோங்கிறது வைரல் ஆகுது. ஏன்னா இருட்டில் அவ்வளோ இருட்டாருங்கெல்லாம் தீப்பந்தத்தை எடுத்துக்கிட்டு ரோந்து போகிற லெவலுக்கு போயிட்டுருக்குறாங்க. அமைச்சர் வெளியில் வந்து இதை நாங்கள் சரி பண்ணிக்கிட்டு இருக்கிறோம், இல்லை வெளியில் மின்சாரத்தை கடன் வாங்கிறதுக்கானது போயிட்டுருக்கிறது, இல்லைன்னா இருட்டில் நிறுத்தாமல் பகலில் நிப்பாடணும்னு ஒரு டைமை சொல்லி ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம், அடுத்த 6 மாதத்துக்கு மட்டும் ஒரு 3 மணி நேரம் மின்வெட்டை பொறுத்துக்குங்க, மாவட்ட வாரியாக இந்த டைமில் நிறுத்துகிறோன்னு ஒரு அறிவிப்பை செஞ்சுருங்களேன். நீங்கள் பர்மிஷன் டைமிங்கை கேட்டுட்டு இதை நாங்கள் இதுக்கு முன்னாடி நடுவில் கவர்மெண்ட் இல்லாமல் போனதால சிக்கலாயிருச்சு. ஏன்னா February Marchல் எவ்வளோ தேவை ஏற்படும் மே மாதத்துக்குன்னு பார்த்துட்டு வெளியில் கடன் வாங்குறோமா, சென்ட்ரல் கிரிட்டில் கூடுதலாக சப்ளை கேட்டு ரெக்வஸ்ட் பண்ணுறோமா, நம்மளுடைய உற்பத்திகள் அப்போ எவ்வளோ தூரம் போகும், அப்போ எதுவும் மழை பெஞ்சால் மின்சார உற்பத்தியில் தடை இருக்குமா, இதெல்லாம் கவர்மெண்ட் வருஷம் அசஸ் பண்ணணும். February Marchல் அவங்க வந்து ஏப்ரல் மேக்கு ஒர்க்கிங்கை Februaryல ஆரம்பிப்பாங்க. தேவை ஏற்படுமா, கூடுதலாக போகுமா, யூசேஜ் என்ன மே மந்த்ன்னும் போது உங்களுக்கு ஆப்வியஸாக வெக்கேஷன் இருக்கும். வீடு வெயில்ங்கிறதுனால பெரும்பாலும் வீட்டில் ஃபேனோ ஏசியோ ஓடுறது. குழந்தைகள் வெக்கேஷனில் வீட்டில் இருக்கும்போது ஏதாவது சமைச்சிக்கிட்டு இருப்பாங்க. இந்த உங்களுக்கு எல்பிஜி கிரைசிஸ்க்கு பிறகு எலக்ட்ரிக் இதுக்கு அதுவும் மாறுறோம். இதெல்லாம் கன்சம்ஷன் ஜாஸ்தியாக போது ப்ரொடக்ஷனை விடங்கிறது ப்ரெடிக்ட் பண்ணியிருக்கணும். அரசு எலெக்ஷன் அதனால் அவங்க போயிட்டாங்க, அதிகாரிகள் அதை கண்டுக்கவே இல்லை. உங்களுக்கு இப்போ நடந்துட்டு இருக்கிற பேருந்து கேஸ் வரைக்கும், ஓட்டு போடுற அன்றைக்கி கிளாம்பாக்கத்தில் அந்த குழப்பம் வரைக்கும், அதிகாரிகள் அடுத்து எந்த கவர்மெண்ட் வரும்னு தெரியாது, நம்ம ஏதாவது செஞ்சு வச்சோம்னா நம்ம மேலே நீங்கள் ஏன் செஞ்சீங்கன்னு கேட்டுருவாங்களோங்கிற பயத்தில் செஞ்ச குழப்பத்திற்கு மக்கள் இப்போ அதுக்கான தண்டனையை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். எதற்காக அனுபவிக்கணுங்கிறது கேள்வி. நீங்கள் திமுகவில் மேலே திமுக காரணம் சொல்லுங்கள், ஆதாரபூர்வமாக சொல்லுங்கள். மக்கள் அதுக்கு அடுத்த கேள்வியை கேட்க மாட்டாங்க. பாருங்கள் எவ்வளோ மோசமாக பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள் என்று அவங்க கன்வின்ஸ் ஆனால் திமுக காரணம்னு சொல்லிவிட்டு எங்களுக்கு என்ன டைமுக்குள்ளே நாங்கள் முடிப்போம், மினிமம் டைம் இவ்வளோன்னு கேட்டிங்கன்னா ஜென்யூனாக இருக்கும். இல்லைனா நீங்களும் திமுக மாதிரி மாறி அரசியல் பண்ணுறதுக்கான மற்றும் ஒரு கட்சி தான் என்பதை தெள்ள தெளிவாக இப்போ நீங்கள் விளக்குறீங்க, உங்களை நீங்களே எக்ஸ்போஸ் பண்ணிக்கிறீங்கன்னு தான் பார்க்க வேண்டியது.